மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பிரதமருக்கு முதலமைச்சருக்கு 18ஆம் தேதி அந்தந்த மாவட்ட தலைநகரத்தில் வரக்கூடிய 18 கடிதம் அனுப்புறதுங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆசிரியருமே இங்கிலாந்து லெட்டர் அஞ்சல் கடிதம் மூலம் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிற பிளான் வச்சுருக்கோங்க. மாவட்ட தலைநகரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பிரதமருக்கு கடிதம் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 29/5/2026 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளது. சீராய்வு மனுக்கள் மீதான தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள பல லட்ச ஆசிரியர்களின் மனதில் மிகுந்த அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் பணி பாதுகாப்பு என்ன ஆகும், பதவி உயர்வு என்ன ஆகும் என்றெல்லாம் அவர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விரைந்து செயலாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். மத்திய அரசு 23/8/2010 அன்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியருக்கான குறைந்தபட்ச தகுதியாக கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டவர்கள் நாடு முழுவதும், தமிழகத்தில் 16/11/2012 அன்றுதான் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் செயல்முறைகள் பிறப்பித்தார். அதற்கு முன்பு நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தகுதி தேர்வு தேவையில்லை என்று முதலில் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போதைய நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அனைவரும் தகுதி தேர்வு எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகியுள்ளனர். எந்த ஒரு தீர்ப்பும் முன்னோக்கி செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தீர்ப்பு பின்னோக்கி செயல்படுத்துவது என்பது நம்முடைய நீதிமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆக ஆசிரியர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் மத்திய அரசு வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 23/8/2010 மற்றும் தமிழகத்தில் 16/11/2012 ஆகிய தேதிகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை என்ற ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஏற்கனவே பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் உரிய கல்வி தகுதிகளுடன் உரிய தேர்வுகளை எழுதி பணிக்கு வந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் பதவி உயர்வுக்கும் பணியில் தொடர்வதற்கும் டெட்டு தேவை என்பதில் உரிய சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. இது சார்ந்த நம்முடைய தமிழக அரசும் சட்டமன்றத்தில் உடனடியாக தீர்மானத்தை இயற்ற வேண்டும். ஆசிரியர்களுக்கு அது 23/8/2010 இந்தியா முழுமைக்கும் மற்றும் தமிழகத்தில் 16/11/2012 அதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை, பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வுக்கும் தகுதி தேர்வு தேவையில்லை என்ற ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகத்தில் நடைபெறுகிற போது இன சுழற்சி அடிப்படையிலான மதிப்பெண்கள் பின்பற்றப்படுகின்றன. ஆசிரியர் நியமனங்களுக்கு இன சுழற்சி அடிப்படை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏற்கனவே ஆசிரியராக இன சுழற்சி அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு இன சுழற்சி அடிப்படையிலான மதிப்பெண்களை ரத்து செய்து அனைவருக்குமான குறைந்தபட்ச மதிப்பெண்களாக 60 மதிப்பெண்கள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது தமிழக அரசு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும், பதவி உயர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்பதை பத்திரிகைகள் மற்றும் முன்னணி செய்தி நிறுவனங்கள் மூலமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது சார்ந்து எங்களுடைய தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆனது பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக 18ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மத்திய கல்வி அமைச்சர் அவர்களுக்கும்
பிரதம மந்திரி அவர்களுக்கும் உரிய கடிதங்களை அனுப்பி பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தமிழக அரசு இதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கட்டாய தகுதி தேர்வு ஏற்கனவே அந்த தகுதி தேர்வு எந்த தேதியிலிருந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களுக்கு அது பொருந்தாது அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தோம். சார் அதனால தான் நாங்கள் அதனால தான் சட்ட திருத்தம் மேற்கொள்ள சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, சீராய்வு மனுமாளர்கள் தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ நாடு முழுக்க 17 லட்சம் ஆசிரியர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் 70,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சட்டங்கிறது அதுக்கப்புறம் தான் நடைமுறைப்படுத்தப்படணும். இப்போ ஒரு பார் கவுன்சில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு பார் கவுன்சில் தேர்வு எழுதணும்னு நீதிபதி கேட்க முடியாதுங்கிற மாதிரி இவங்களையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி அவங்க வயோதிகமான பல்வேறு சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில் தேர்வுங்கிறது அவங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய குழந்தைகளுக்கான கல்வியை பாதிக்கிற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் மத்திய அரசு ஒரு அவசர சட்டமோ அல்லது சட்ட ரீதியான தீர்வோ அல்லது சட்ட திருத்தமோ அதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இல்லை சார், கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லை சார். 5 ஆண்டுகள் பணியாற்ற இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவர்கள் வேலையில் இருக்கிறதுக்கு மட்டும் தளர்வு கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்க ப்ரொமோஷன்னா அவங்களும் இப்போ எழுதி ஆகணும். இல்லை இருக்காதுங்க. நிறைய இந்த ஒரு 5-6 வருஷமாக ப்ரொமோஷனே கிடையாதுங்க. ஒரு நீதிமன்ற வழக்கில் காரணமாக ப்ரொமோஷனே கிடையாமல் இருக்குது. அதனால் நம்ம கேட்குறோம். 17 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 70,000 பேருங்க. 70,000 70,000. முன்னாடி 1990களிலிருந்து 2012 வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 16/11/2012 தான் கவர்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் அத்தனை பேருக்கு ரிலாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆமாம், பணிமூப்புங்க சார். 2012 தான் உங்களுடைய. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் டெட்டு கட்டாயம்னு எல்லாரும் அமல்படுத்திட்டாங்க. 70,000 பேருங்கிறது பணிமூப்பு இல்லாமல் இப்போ பணியில் இருக்கிறவங்க இல்லையா? ஆமாம், இப்போ பணியில் இருக்கிறவங்க, ஓய்வு பெறாமல் பணியில் இருக்கிறவங்க, பணிமூப்போடு இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். சாரி, கேள்வி தான். ஓய்வு பெறாமல் பணியில் இருப்பவர்களுக்கும் அவங்க அடுத்த நிலை ப்ரொமோஷன் பண்ணோன்னா அது டெட்டு தேவைன்றதுனால அது. ஒரே ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னென்னா, இப்போது என்ன சொன்னாங்கன்னா, தீர்ப்பு பணியில் இருக்கக்கூடிய முன்னாடி ஜாயின் பண்ண அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த டெட்டு தேவை என்று சொன்னார்கள். ஆனால் 18/1/2013 எம்எட் படித்தவர்களுக்கு போலவே எம்ஃபில் படித்திருந்தாலும் பிடிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கலான்னு ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. அதன் காரணமாக எந்த தேதியில் அவங்க எம்ஃபில் முடிச்சிருந்தாங்களோ அந்த தேதியிலிருந்தே அவங்க எல்லாருமே இன்சென்டிவ் வாங்கியிருந்தாங்க. இன்சென்டிவ் வாங்கியிருந்த போது அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆடிட் 18/1/2013 தான் நீங்கள் வாங்கணும், அதற்கு முன்பாக நீங்கள் வாங்கியிருந்தால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேவராக பண்ணிக்கிறாங்க. எந்த தேதியில் சொல்லியிருக்காங்களோ அந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் இன்சென்டிவ் வாங்கணும். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த டெட்டுங்கிறது 16/11/2012 அப்புறம் தான் டெட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்கெல்லாம் ஒன்று டிஆர்பி எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் டெட் எழுதணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதில் இன்னொரு சிக்கல் இதில் வருதுங்க. இப்போ 2012 டெட் எக்ஸாம் வச்சு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு டெட் எக்ஸாம் இருந்தால் தான் ப்ரொமோஷன் சொல்லிடுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 50 பேர், 2012 அப்புறம் 30,000-40,000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 70,000 பேர் இருக்காங்க. ரிலாக்ஸ் வாங்கணும் ஒரு 70,000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே ப்ரொமோஷன் வாங்க முடியாது. இவங்க டைரெக்டாக ப்ரொமோஷன் வேணும்னு வழக்குக்கு போகிறாங்க. ஸோ சீனியராக இருக்கிறவர்கள் அவங்க கீழே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஸோ ஸ்ட்ரக்சரே இங்கே பாதிக்கப்படுற சூழ்நிலை ஏற்படுது. என்ன நான் சொல்லிடுறேன். அது என்ன விஷயம்னா, நான் ஒரு சிறப்பு பாட ஆசிரியர், நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த மேக்ஸ் ஆசிரியர் அறிவியலையும் +2 வரைக்கும் படிக்கணும், தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும்.
இந்த 5 பாடத்தையும் முழுசாக படிப்பாரா, தன்னோட குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர பார்ப்பாரா, வீட்டு வேலைகள் தன்னோட குழந்தைகளை பார்ப்பாரா? ஸோ அவர்கள் மன அழுத்தத்துக்கு ஏற்படுறாங்க. இதை அவரளவில் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளோட கற்பித்தல் பணியும் பாதிக்கப்படும். தேர்வு எழுதுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையான விடுப்புகள் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விடுப்புகளை மறுக்க முடியாது. அடுத்து 3 ஆண்டுகள், இப்போ 2 ஆண்டாக இருந்து 3 ஆண்டு பண்ணாலும் 3 ஆண்டுகளில் முடிக்க முடியலங்கிற ஒரு மன அழுத்தத்தில் பல்வேறு வியாதிகள், மிக திறமையான ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை நாடு முழுக்க இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 70,000 டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக ஒரு 45,000 50,000 டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி மூலம் வந்தவங்க. டிஆர்பின்றது சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி வந்தவங்க, எல்லாம் ஈக்குவலன் டு டிஆர்பி. அதான் இது டிஎன்பிஎஸ்சி மாதிரி உள்ள எக்ஸாம் எழுதி வந்தவங்க. அவங்கள திரும்ப எக்ஸாம் எழுதி ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் நாங்கள் அதை கேட்குறோம். இந்த சட்ட திருத்தம் சட்டசபை வரக்கூடிய சட்டசபையில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து கவர்னருக்கு அதை அனுப்பி கவர்னர் மூலம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவரையும் கல்வி அமைச்சர் அவர்களையும் நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது வந்து ஆசிரியர்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதுக்காக வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை நம்பி இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை அரசாங்கம் காப்பாற்றும் என்று எங்கள் ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் தேசிய அரசியல் சங்கம் சார்பாக வேண்டுகோள் கொடுக்குறோம். ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்கிறேன். கல்வி அமைச்சரை பார்த்தோங்க சார், நீங்கள் டைரக்டர்ஸில் பேசுன்னு சொன்னாங்க. அவங்ககிட்டையும் பேசிட்டு வந்திருக்கிறோம். கல்வி அமைச்சர் வந்து எங்களை அழைச்சி பேச, அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். எங்களை அழைச்சி பேசணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். விரைவில் அழைத்து பேசி கருத்துக்களை கேட்பார் என்று நம்புகிறோம். எல்லா மாநிலத்திலும் சார் எங்களோட அமைப்பு அகில இந்திய அமைப்பு, அகில பாரதிய ராஷ்டிரிய சைக்சிக் மகாசங். இந்த அமைப்பினுடைய இணைக்கப்பட்ட சங்கம் எங்களுடைய சங்கம். நாடு முழுக்க இந்த சங்கம் தான் அகில இந்திய அளவில் பெரிய சங்கம் கூட. 14 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட சங்கம். இது மத்திய அமைச்சரை தொடர்புகளை வச்சிருக்கு. இது மக்கள் இயக்கமாக மாறணும், பொதுமக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இன்றைக்கி ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த ஆசிரியர்கள் இன்றைக்கு சிலபஸில் போயிட்டு பரிசு எழுதிட்டு இருக்கணும்னு சொல்கிறது நிர்வாக ரீதியாக மரபுப்படியும் சட்ட ரீதியாகவும் சரியில்லைங்கிற உணர்வு உருவாக்கணும். அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லா மாநிலத்திலும் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கு நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பு நாடு முழுவதும் நடக்குது. எல்லா மாநில தலைநகரத்திலையும் நடக்குது. 18ஆம் தேதி நாடு முழுக்க எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த கோரிக்கை மனு கொடுக்கப்படும். இதே தான்.